போக்கி என்பது போக்குவது, பழையவற்றை களைந்துவிட்டு புதியவற்றை நாம் அணிந்து கொள்ளுவது, அதான் போக்கி. ஆகையினால வீட்டில் இருக்கின்ற கழிவுப் பொருள்கள் எல்லாவற்றையுமே போட்டு தீயிட்டு கொளுத்தி விடுகின்றோம். அது ஒரு காலையிலே ஒரு 3 மணி தொடங்கிய அது சென்னையெல்லாம் பார்த்தால் புகை மண்டலமாக, புகை காடாக மாறிவிடுகிறதை பார்க்கலாம். அப்போ இந்த பழைய பொருள்களை நாம் அகற்றி விடுகின்றோம். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டது? இந்த உள்ளத்தின் மூலமாக வருகின்ற மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? இந்த மகிழ்ச்சியை நாம மட்டும்தான் அனுபவிக்கின்றோமா, மற்றவர்களோடு கொண்டாடுகின்றோமா என்பதை குறித்து ஒரு சில சிந்தனைகள் எனக்கு வந்தன. அதில் ஒன்று, இந்த முதல் நாள் பழையவற்றை கழிதல், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்பது தமிழ் இலக்கணம். இதில் திருமறையிலே கொலோசையருக்கு எழுதி இருக்கின்ற ஒரு திருமுகத்திலே ஒரு பகுதி ரொம்ப சிறப்பானதாக பவுலடிகள் அதை எழுதுகின்றார். கொலோசையருக்கு எழுதி இருக்கின்ற அந்த திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒன்றை அவர் எழுதுகிறார். அதை அவர் எழுதுகின்ற போது என்ன சொல்லுகிறார்? உலக போக்கிலான உங்களுடைய இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இது 3ஆம் அதிகாரம் கொலோசையர்ல 5வது திருவசனம். அதுக்கப்புறமா 8வது திருவசனத்தில் அவர் சொல்லுகின்ற போது, இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றி விடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அதற்கு அடுத்த பகுதியில், ஆகையினால் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்பாடுகளையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். பழைய மனிதனை நீங்கள் களைந்துவிட்டு புதிய சிந்தனையோடு, புதிய உள்ளத்தோடு, புதிய இதயத்தோடு கூடியிருக்கின்ற மனிதனாக நீங்கள் மாற்றமடைய வேண்டும். இதுதான் போக்கியினுடைய அடிப்படை. அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யறாரு? இந்த பழைய இயல்பை விட்டுவிட்டு, ஊன் இயல்பை விட்டுவிட்டு இறைவனுடைய அந்த சாயலை அணிந்து கொள்ளுவதை பற்றி அவர் சொல்லுகிறார். புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். இந்த இயல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஏற்ப